இந்த வைல்ட் கார்டு ரவுண்டுக்காக நம்மளுடைய குக்ஸ் எல்லாம் வந்து 3 பேருமே வெறித்தனமா தயாராகி காத்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் மெயின் குக்கிங்ல வந்து கோல்டன் டேபிள்ல ஜெயிச்சது நம்மளோட கிரண் மேம் அதிர்ச்சி. ஐயோ இன்னைக்கு மெயின் குக்கிங்ல என்னெல்லாம் நடக்குதுன்னு பாக்கிறதுக்கு முன்னாடி பட் சார் இந்த அதிர்ச்சி அப்புறம் நிக்கி அப்புறம் இந்த கத்துக்குட்டி எல்லாம் இருக்கால அவங்க வந்து உங்களுக்காக ஒரு பாட்டு டெடிகேட் பண்ணுமா. நான் சத்தியமா சொல்றேன், நீ ஆனந்தம் இல்லத்திலே நீங்க 2 பேர் சார் இதுக்கு நல்ல பாட்டு வரா பூச்சாண்டின்னு ஒரு பாட்டு. எனக்கு அவ பிரீதா சிரிச்ச பிறகு நான் எபிசோட்ல பார்த்து தான் தெரிஞ்சு பொறுக்கி பசங்க நீங்க என்ன பாட்டு பாடிருக்கீங்கன்னு. என்ன சார் செங்கலை பத்தி நாங்க பெருமையா பாடுறோம். பூச்சாண்டி பெருமையாடா. இல்ல ஒரு நிமிஷம், இன்னைக்கு நீங்க பாடுறது பொறுத்து தான் இருக்கு. இன்னைக்கு உங்களுக்கு 2 வாட்டையன். ஆனா உண்மையா சொல்றேன், இந்த வாட்டியும் நாங்க வந்து பட்சர் மேல அவ்வளவு லவ் வச்சிருக்கோம். எனக்கு கனவுல கூட ஒரு லவ் இருக்கும். இங்க பாரு, என் அம்மா அப்பா வராங்களா இல்லையோ, என் கனவுல என்னோட பட்சர் வராரு. அவர்தானே அவங்க அம்மா அப்பாவே. இதே மாதிரி சொல்லி தான் அன்னைக்கு பாட்டு பாட ஆரம்பிச்சேன். ஆமா ஆமா. ஆனா இன்னைக்கு நாங்க வந்து தவம் இருந்து உங்களுக்காக ஒரு பாட்டு ஒண்ணு எழுதி இருக்கோம். நீ பாடுற பாட்டை பொறுத்தா இருக்கு, நீ போட்டுக்கிற பனியன் ரெட் ஆகுதா இல்லையான்னு. ரத்தம் வரும். சீக்கிரம் கிட்டார் எடுங்க, கார்டு எடுங்க. தேன்மொழி இசைக்குழுவின் சார்பாக அடுத்ததாக பாடும் பாடல். Come on everybody. Yo yo. Why this கொலவரி பட்சார். ஏ பட்சார். Why this கொலவரி பட்சார். நிறுத்து டார்ச்சர் நிறுத்து, சொல்லாத உன் கருத்து. மறுத்து போச்சு உன் கருத்து, உன்னை நீயே திருத்து. Why this கொலவரி பட்சார். ஏ பட்சார். Why this கொலவரி பட்சார். பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. Why this கொலவரி பட்சார். ஏ பட்சார். Why this கொலவரி பட்சார். Why this கொலவரி பட்சார். இதனால நீங்க வந்து இந்த சீசன் மட்டும் இல்ல, எத்தனை சீசன் வந்தாலும் இதுக்காக நீங்க வருத்தப்படுவீங்க. ஒவ்வொரு எபிசோட்லயும் வைதிஸ் கொலவெறி நீங்க தூக்கத்துல புலம்புற மாதிரி ரெடி பண்ணா. தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் பட்சார் அன்பின் முன்னே, தாளாட்டு பாடும் தாயின் அன்பு பட்சாரு அன்பின் பின்னே. என் உயிரிழவில் உன்னுயிரலவா டாடி, உன் மகனலவா காயங்கள் கண்டு நீ ஆவ போற பாடி. இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான வாரம். அதாவது இவங்கல இருந்து ஒருத்தங்க ஃபைனல்ஸ்க்கு போறாங்க. என்ன மாதிரி சேலஞ்ச் அமைய போகுது? ஃபேண்டாஸ்டிக். இந்த சீசன் எப்படி அமைஞ்சிருக்குன்னா, கடவுள் தயவுல 3 மென்டார் ஷெஃப் உடைய 3 ரெப்ரசன்டேட்டிவா நீங்க இங்க வந்து நிக்கிறீங்க. இந்த வைல்ட் கார்டுல 3 மென்டார் ஷெஃபோட ஒவ்வொரு டாப் குக்ஸ் இங்க வந்திருக்கீங்க. சோ இன்னைக்கு நீங்க குக் பண்ண போற ஒரு டிஷ் வந்து உங்களை ஃபைனல்ஸ்க்கு கொண்டு போறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்கும். சோ ஆல் தி பெஸ்ட். நல்ல ஒரு டிஷ் எதிர்பார்க்கிறோம். இந்த வாட்டி உங்களுக்கு இந்த சேலஞ்ச் வந்து ரொம்ப ஒரு லெவல் பிளேயா இருக்கணும். எல்லாருக்குமே வந்து பொதுவா இருக்கணும். எல்லாருமே வந்து திணிக்கப்பட்டதா இருக்க கூடாது சொல்லி உங்களுக்கு நீங்க என்ன பெஸ்ட் சமைக்க போறீங்களோ, உங்களை ஃபைனல்ஸ் கொண்டு போகும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கிற ஒரு டிஷ்ஷை நீங்களே சூஸ் பண்ணி சமைக்க போறீங்க. ஓகே டிஎஸ்ஆர், இது வரைக்கும் எத்தனை டிஷ் நீங்க சமைச்சிருக்கீங்க? சரி, நான் இன்னைக்கு இந்த பண்ண எனக்கு கண்டிப்பா இந்த டிஷ்ஷை ஃபைனல்ஸ் கொண்டு போகும் அப்படின்னு நீங்க எந்த டிஷ்ஷை நினைச்சிட்டு இருக்கீங்க? விருந்து. பிரியங்கா, உங்களை ஃபைனல்ஸ் கொண்டு போற டிஷ் ஒரு ஹெல்தியான ஃபுட். நீங்க செருபா ஷெஃப் டீம் தானே? ஆமா. அவங்க கண்டிப்பா ஸ்வீட் கொடுத்துருப்பாங்களே. இல்ல, ஸ்வீட் எல்லாம் கிடையாது. இது குழந்தைகளுக்கான ஒரு குழந்தைகளுக்கான. வெரி குட். பட் அந்த டிஷ் உங்களை ஃபைனல் கொண்டு போக நீங்க நம்புறீங்க? கொண்டு போகும். சூப்பர், வெரி குட். கிரண், which dish? Sir, I am cooking seafood platter. Seafood platter. Yes, from different world to different countries. அவங்களுடைய பெஸ்ட் டிஷ் கொடுக்கிறதுக்காக அந்த 3 பேருமே செம தயாரா இருக்காங்க. ஐயோ இல்ல ஷெஃப், இன்னைக்கு வைல்ட் கார்டு இன்னைக்கு தான் தடை இருக்காதுன்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு தடையப்பட்டீங்களே. ஓகே டாப் குக்ஸ், தடை வரதுக்கான நேரம் வந்துருச்சு. வில்லங்கம் விளக்கு எரிஞ்சிருச்சு. உங்களுக்கான வில்லங்கம் ஆரம்பிக்க போகுது. இன்னைக்கு ஒரு ரணகாலமான வில்லங்கம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. டாப் குக்ஸ், அத உள்ள கொண்டு வாங்க. அவங்க ஜெயில்ல போட போறாங்க. அக்கா வில்லங்க எங்களுக்கு தாங்க. சிறைச்சாலை வில்லங்கம் கைது பண்ணுங்க சார், ஜெயில போடுங்க சார். வில்லங்கம் பயங்கரமா இருக்கு.
சோ எப்படி இத வந்து ஃபாலோ பண்ணோம் என்னது அதுவும் நம்ம கோல்டன் டேபிள் வின் பண்ண கிரண் மேமுக்கு என்னென்ன சலுகைகள் இருக்கு ஷெஃப் ஜெயில் வந்திருக்கு இந்த 3 டாப் குக்கும் இப்ப ஜெயிலுக்குள்ள போக போறீங்க ஜெயிலுக்குள்ள இருந்தா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்க போறீங்க சமைக்க போறது டூப் குக் இது ஒண்ணு நாங்க பெல் அடிக்கிற வரைக்கும் டாப் குக்குங்க உள்ளதான் இருக்கணும் உள்ள தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும் வெளியில வரக்கூடாது இப்போ கிரண் வந்து கோல்டன் டேபிள் வின் பண்ணனால மொத்தம் உங்களுக்கு அந்த வாக்கி டாக்கி வந்துரும் உங்க மென்டார் ஷெஃப்ட்ட நீங்க எப்ப வேணா பேசிக்கலாம் அது ஒண்ணு ரெண்டாவது நீங்க ஜெயிலுக்குள்ள 15 நிமிஷம் இருந்தா போதும் அதுக்கப்புறம் நீங்க வெளியில வந்துடலாம் அதுக்கப்புறம் மூணாவது டாப் குக் ஃபைனலிஸ்ட் 3 பேர் இருக்காங்க இங்க வாஹிசன் பிரீதா அதுக்கப்புறம் டெல்னா இவங்க 3 பேர்ல யாரா ஒருத்தரை நீங்க 5 மினிட்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஹெல்ப் பண்றதுக்கு ஆனா உங்க டேபிள்ல டெல்னாவை கூப்பிடாதீங்க நான் அனுப்ப மாட்டேன் ஏன்னா அதுல காத்து ஐ லவ் யூ ஒரு செகண்ட் கஷ்டப்பட்டு கோல்டன் சேர்ச்சிருக்கோம் அதெல்லாம் இல்லடா அவர் சொன்னது இன்னைக்கு வந்து கிரண் வந்து கோல்டன் டேபிள் வின் பண்ணிருக்கனால அவங்க டேபிள்ல 5 நிமிஷம் அதிர்ச்சியோட தங்கச்சி பிரீதாவை 5 நிமிஷம் உங்க டேபிளுக்கு அனுப்புறேன் பிரீதா அவ டேபிளே வேலை செய்ய மாட்டாளே ஜெயிச்சது நாங்க தான் செஃப் எங்க ரைட்ஸ் இருக்குல கேக்கலாம் கிரண் டோன்ட் பிலீவ் தட் பகர் எஸ் ஆர் நோ he only chased you out உங்களுக்கு இந்த 3 பேர்ல யார் வேணும் எஸ் 3 பேர்ல மேம் யார் வேணும் டெல்லா in 5 minutes the table finish I'll help you so கிரண் ஜெயிலுக்குள்ள இருக்கிற அந்த 15 நிமிஷத்துல 5 நிமிஷம் டெல்லா கிரணோட டேபிள்ல சமைப்பாங்க உங்களுக்கு ஜெயிலுக்குள்ளார உங்க டூப் குக்குங்க என்னென்ன போட்டு சமைக்கிறாங்கன்னு பார்க்க முடியாது ஒரு தடுப்பு கட்டிடுவோம் உள்ள ஒரு மானிட்டர் இருக்கும் அந்த மானிட்டர்ல நீங்க அப்சர்வ் பண்ணி தான் சொல்லணும் உங்க டூப் குக்கிட்ட இதை போடாத அதை போடு அவ்வளோ போடு இவ்வளோ போடுன்னு ஸோ டூப் குக்குக்கு ஒழுங்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து மானிட்டர் வழியா சொல்லி அவங்கள சமைக்க வைக்க வேண்டியதான் இன்னைக்கு உங்களுக்கான சேலஞ்ச் பிரியங்காக்கா இந்த மாதிரி ஒரு வில்லங்க வந்திருக்கு தலையே சுத்துது தலையே சுத்துதா ஆமா வைல்ட் கார்டன் பதிலா ரெட் கார்டன் அதெல்லாம் சும்மாவே பதறுவாங்க இப்ப ஜெயிலுக்குள்ள அவ்வளவுதான் குதிக்க போறாங்க ஜெயிலுக்குள்ள இருந்தா கூட பரவாயில்ல அது வேற ஒரு தடுப்பு வேற ஒண்ணு போட்டாங்கன்னா நான் என்னத்த இன்னும் பாத்துறேன் எல்லா டாப் குக்ஸும் ஜெயிலுள்ள போயிடலாம் கோ டு தி ஜெயில் போ ஜெயில் போ மேம் டாப் குக் எல்லாம் ஜெயிலுக்குள்ள போங்க ஓகே எல்லாரும் ஜெயிலுக்குள்ள போயிட்டாங்க டூப் குக் தான் வந்து சமைக்க போறாங்க இன்னொரு விஷயம் இன்னைக்கு ஏன் வேஷம் போட்டு வந்திருக்கிற பரத் முழுக்க நீ நின்னு சமைக்க போறான் ராமோன் வெறும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்க பரத்தே ஃபுல் டிஷ் சமைக்க போறான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மட்டும் இல்ல நாங்க 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து இன்னைக்கு நானும் வருவேன் டேபிளுக்கு இந்த கத்துக்குட்டி என்ன பண்ணுது இந்த பட்டுக்குட்டி பார்க்க தான் போகுது அவ்வளவுதான் நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க வைல்ட் கார்டு ரவுண்ட் இது கொடுக்குற போற டைம் 1 hour and the time starts now டேக் ஒன் எக் ஒன் எக் நெக்ஸ்ட் வெங்காயம் பாலக்கீரை பாஸ்தா பண்ண போறோம் பாஸ்தா பேரு பாஸ்தா தி ட்ரிபிள் அக்கா வாங்க என்னக்கா பீதியா நம்ம செய்யலான்னு ஒரு மண்டையில வரமா கடைசியில இங்க வந்து செய்ய முடியலையே கான்ஃபிடென்ட்டா ஆமா இருக்கீங்களா மோனி இருக்காங்கல்ல அதனால ரொம்ப தைரியமா இருக்கேன் ரொம்ப தைரியமா இருக்கீங்களா நான் அப்படி இல்லக்கா மட்டன் கொத்துக்கறியும் சாப்ஸும் ஒரே குக்கர்லயா குக்கர்ல போட்டு 9 விசில் வை 2 குக்கரா ஒரே குக்கரா ஒரே குக்கர் ஓகே என்ன பண்ண போறீங்க குழந்தைங்க டிஷ்னா ஏன்னா நானும் ஒரு குழந்தை தான் ஆமா என்னன்னா காயில சாப்பிட மாட்டாங்கல்ல பசங்க அவங்களுக்கு அது காயின்னு தெரியாமலே கொடுத்துடலாம் அப்படி அந்த மாதிரி ஒரு ஆமா ஆமா அப்படியா 3 எடுத்தோடா ப்ரீமே 3 கிரீமா எப்பா சாமி நம்ம என்ன 50 பேருக்கா சமைச்சு கொடுக்க போறோம் செஃப் எல்லாருக்கும் சமைக்கிறோம் விளங்கும்டா வைல்ட் கார்டன் அவங்களுக்கா டூப் குக்கா நேத்து சாட்டர்டே எபிசோட ஃபுல் வேலை நான் தான் செஞ்சேன் ஃபுல்லா நான் தான் ஆற பண்ணேன் இன்னைக்கு மெயின் டாஸ்க்கு நான் தான் விட்டு சமைக்கிறேன்னா ஏய் அதிஜி வாய மூடி சமைய ஃபர்ஸ்ட் வாய மூடு சம லூசா ஐயோ காட்டடி பல்லு ஊத்து 1 இன்னொன்னு ஊத்து 2 மட்டனையும் சாப்ஸையும் 2மே ஒண்ணா போட்டுருவேன் நானு ஆமா நான் மறுபடியும் கேக்குறேன் 2ஐயும் ஒண்ணா போடு மட்டன் சாப்ஸும் ஒண்ணா போடுறியா மட்டனும் சாப்ஸும் ஒண்ணா தான் போடணும் மட்டன் கீமா எது சீக்கிரம் குக் ஆகும் அவர் தான் சீக்கிரம் குக் ஆக போறாரு இது லேட் ஆகும் இது கம்மியாகும் டைம் இது டக்குன்னு குக் ஆயிடும் கட்சியில போடுத என்ன மிரட்டுற ஒன்னு வந்து கோலா உருண்டைக்கு சரி ஒன்னு செய்ய 2 கிளாஸ் தண்ணி மட்டன் சாப்ஸ் போடு அவர் எப்ப வந்து வாயை ஓபன் பண்ணாரோ இவரு பாட்டுக்கு ஏதாச்சும் ஒண்ணு போயிட்டே இருந்திருப்பாரு இப்ப என்ன குழப்பி விட்டு நான் வந்து இங்க நடுவுல உட்காந்து சரி போடு 2 ஒண்ணா போடு பாத்துக்கலாம் பாத்துக்கலாம்ல அவள்தான் 3 கிளாஸ் தண்ணி அப்புறம் மட்டன் சாப்ஸ் ஒண்ணா போடுறேன் நல்லா பாத்துக்கோ கேமரா எல்லாருமே இருக்கு ஓகே மாசம் சம்பளம் கரெக்டா வருது இல்லையோ சம்பந்தமுள்ள பிரச்சனை மட்டும் வருது ஏன்னா ஷாப்பிங் பண்றாங்க அதிஜி வாய மூடுறா அதிச்சி வாய மூடுறான்றாங்க மேம் இப்ப எப்படி வெட்டுறது வாய் மட்டும் மேட்டுடா 3/4 கப் தயிர் போடுங்க
இதெல்லாம் வந்து உக்கிரமான சேலஞ்சுங்க. அங்க பாருங்க ஃபைனல்ஸ் அம்ச்சு வச்சுட்டு ஜாலியா இருக்காங்க. அளவா இது பண்ணிக்கோங்க. உள்ள ஸ்பேச்சுலா இருக்கா. எவ்வளவு முக்கியமான நடக்காது. இப்படி கத்திட்டு இருக்காங்க தெரியுமா காதுக்குள்ள. அதாவது இவர் பக்கத்துல இருந்து பேசும்போதே வைங் 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 blah 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 blahன்னு இருக்குமே. இவரு மிளகாத்தூள் போடுறேன், time ஆயிடுச்சு. போடுறேன் இரு, மிளகாத்தூள் தானே போடுறேன் இரு. 1/2 ஸ்பூன் போடு, போதும். இது ஓகேயா? ஓகே ஓகே போடலாம்ல? ஓகே. இன்னும் கொஞ்சோண்டு 1/2 ஸ்பூன் உப்பு போட வேண்டாம், போதும். எனக்கு தெரியல. தெரியலையா? இங்க பாரு, நல்லா பாரு. தெரியல தெரியலையா? தெரியல. கருப்பு பிளேட் இருந்தா தெரியும். இப்ப தெரியுதா? தெரியல. இப்ப தெரியுதா? தெரியல. இப்ப தெரியுதா? தெரியல. இன்னும் கம்மி பண்ணிக்க கொஞ்சம். உனக்காக நான் என்னெல்லாம் பண்ண வேண்டியதா இருக்கு. போடுற உப்ப. இப்படி வெட்டினா கல்யாணம் ஆகாது. சிவாங்கி இப்படி வெட்டுனா உனக்கு கல்யாணமே ஆகாதுன்றாங்க சிவாங்கி. அப்படியே கிண்டு 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 கிண்டு. மறுபடியும் கிண்டா? மறுபடியும் கிண்டுதாமா, என் வாழ்க்கை ஃபுல்லா கிண்டுதான். சத்திய சோதனை. என் லைஃப்ல நான் ஜெயிலுக்கு போனதில்லை. என்னது இது? எனக்கு தெரியல. மோர் குழம்பு மோர் குழம்பு இருக்குல்ல, மோர் குழம்புக்கு நம்ம இவ்வளவு எடுத்துட்டு வந்திருக்கோம். ஆமா ஆமா. மோர் குழம்பா? கண்டிப்பா மோர் குழம்பு இல்லடி அப்பா. இது கரெக்டான்னு பாத்துக்கோ. தண்ணி இவ்வளவுதான் வேணுமான்னு பாத்துக்கோ. ஓகே ஓகே, மூடி வை. ஓகே அது 8 விசில். ஓகே. என்ன பண்றாங்க? எப்படி எல்லாம் வந்து உங்களுக்காக வேலை செய்யறாரு, நீங்க அவரை வந்து திட்டினே இருக்கீங்க பாரு. அழகான ஒரு தமிழ் பாட்டு பாட. வளையோசை கலகல கலகல கவிதைகள் படிக்குது, குழு குழு தெண்டல் காட்டும் வீசுது. நல்லா டைட்டா மூடு. பாட்டு பேசுவா, பாட்டு பாடுவா. மேம் ஒரு நிமிஷம் காதுல கத்தாதீங்க மேம். பழைய காலத்து ரேடியோ மாதிரி நோய் நோய் கத்திட்டே இருக்கீங்க, காதுல வலிக்குது மேம். ஏய் டெல்லா 5 மினிட்ஸ் கூட இப்ப டெல்லா வேணும். 100% ஷூ. நல்லா இருக்கும்ல? சூப்பரா இருக்கும். போ பாசுமதி ரைஸ். பாஸ்மதி ரைஸ், ஜீரக சம்பா ரைஸ். என்ன சாரி, சீரக சம்பா ரைஸ். பாத்தியா? சரி எடுத்துட்டு வா போ. ஷார்ல ஷூர். ஷூவா? ஷூர். மோனிஷா சிரி. ரைட் கை தூக்கு. ரைட் கை தூக்கு. லெஃப்ட் கை தூக்கு. லெஃப்ட் கை தூக்குங்க. டாடா. ரொட்டேட்ட போடு. ஒரு ரொட்டேட்ட போடுங்க. இது என்ன சப்போர்ட் இல்லாம நிக்குது? ரொம்ப 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 அழகா இருக்கு. Thank you. இப்ப வாயை மூடிட்டு செம்ம அப்படின்னு ராகேஷ் சொல்ல சொன்னாங்க. தூக்கி எறிஞ்சிடுறேன். எல்லா டாப் குக்கும் டூப் குக்கிங்க கேளுங்க. ஒரு பயங்கரமான சர்ப்ரைஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அங்கே பார், மேலே பறந்து வருது பார். இதே குக்கிங்ல ஹெல்தி கிராசர் பெருங்காயம் யூஸ் பண்ணி இன்னொரு டிஷ் சமைக்கணும். அந்த டிஷ்ஷுக்கு 20% மார்க் இருக்கு. ஹெல்தி கிராசர் பெருங்காயம் இல்லாம சமையலே இல்ல. தல நடிச்ச படம் பில்லா என் டெல்லாக்காக என் மனசுல கட்டியிருக்க சார். 2 BHK வில்லா. ஏய் நீ கவனிக்க மாட்டியா? நீ கேட்டுட்டு தான் கேட்டுதான் இருக்கியா? என்ன அதிர்ச்சி? ஒன்னில்ல மேம். அதிர்ச்சி இருங்க மேம், ஒரு 2 மினிட்ஸ் பேசிக்கூடாதா மேம்? அதிர்ச்சி 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 எங்க மாமியார் மாதிரி டார்ச்சர் பண்றீங்களா மேம் நீங்க? உனக்கு தான் கல்யாணமே ஆலியா மாமியார்ன்ற. ஓகே டெல்லாவோட டைம் முடிஞ்சிச்சு. யார் சொல்றது? பேசாம போய் வாய்க்குள்ள கத்தி 4 வச்சுட்டு வா. நிமிஷம் 30 செகண்ட் தான் இருக்கு. இன்னும் 30 செகண்ட் இருக்கு. நீ யாரோ யாரோ தெரியாது ஏய், என் ஏய், வீட்டில் வந்த. அந்த லிரிக் நான் படிக்கிறேன், நீ படிக்கிறியா? நீ லிரிக் பாடுற. சரி சரி. ஐயோ வைல்ட் கார்டு அவங்களுக்கா இல்ல எங்களுக்கானே தெரியலையே. ஒரு மனுஷன் எவ்வளவு வேலை பண்றது. மன்னர் வேஷம் போட்டுட்டு வந்தாலும் இப்படி பண்றீங்க. ஏய் இது எத்தனாவது விசில் வந்துச்சு? ஐயோ தெரியலையே. இதுகளும் சரி பண்ணதே. மாட்னியா? அவ்வளவுதான், எல்லாம் போச்சு. அவரும் மானிட்டர் பார்த்துட்டு தானே இருந்தாரு. அப்ப அவருக்கும் தெரியணும். அப்ப அவர் மேல தானே மிஸ்டேக். கரெக்டா சொன்னீங்க. டீசர் என்ன? அது எத்தனாவது விசில்னு தெரியுமா? 3வது விசிலா? நீங்க ஸ்கிரீனை பார்த்து தானே. சொல்லு, நீ தான் தைரியமா நடத்த சொல்லு. 4. அண்ணா நீ எங்கண்ணா இங்க? என்னப்பா தம்பி? அது சரி. டிஷ் பேர் என்ன? பாஸ்தா. ருஃபல் பாஸ்தா. ஃபுல் பாஸ்தா. இது வந்து அல்டிமேட்டா இருக்கும். ஓ வந்து இது this is called I will tell you. This is called the diamond of kitchen அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, correct. நல்லா நம்ம எவ்வளவு பண்ணி. ஓ நானும் இப்படி மூந்து பார்த்து இதுவே கொடுத்துடலாமோன்னு எனக்கு தோணிச்சு. நான் டிஷ் இது பண்றதுக்கு வெறும் இத வந்து பிரெட்ல முக்கி சாப்பிட்டா எவ்வளவு நல்லா இருக்கும் தெரியுமா? அப்ப பிரெட் கொடுத்துட்டேன் உங்களுக்கு. ஓ என்ன அவன் டூப் குக் ஒரு மண்ணு தெரியல. மண்ணு தெரியலையா? இவனுக்கு ஒரு முடிவு என்ன பாஸ்தான்னு தெரியல அவனுக்கு. This is called macaroni pasta. சரி ஓகே, ஓரளவுக்கு ஓகேக்கா.
ஓரளவுக்கு ஓகே. கேட்கலன்னு சொல்லாதீங்கக்கா. இதுக்கு மேல இந்த மோனிஷாவால கத்தவே முடியாது. என்னடா அச்சாச்சா அக்கா? இல்ல நான் இங்க பார்க்கல. இங்க ராகேஷ் பேசிட்டு இருந்தாங்க ஏதோ. அவன் தேவையில்லாததாங்க பேசுவான். அவனை விட்டுருங்க. மேம் கேஸ் ஃபுல் ஆன். கேஸ் ஃபுல் ஆன். சார் பழைய என்ன சார் பழைய படம் ரஜினி மாதிரி கேட்டுக்கு உடைச்சிட்டு வராங்க ஜெயிலிய. ஏய் என்னடா இது பயங்கரமா இருக்கு. அது போய் அவன் பண்ணிட்டான். இல்ல செஃப் அது அவங்க பண்ணது. அது ரெண்டுத்தையும் எடுத்து ஓரமா வச்சிருங்க உங்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாம. வெங்காயம் பூண்டா? ஆ வெங்காயம் பூண்டாக்கா? அக்கா முடியலக்கா. ஐயோ என் சொந்தக்காரங்க கிட்ட கூட நான் இவ்வளவு கத்தி கத்தி பேசுறது இல்ல ஷெஃப். என்னால முடியல ஷெஃப். திஸ் இஸ் ஆல் Della has done. That onion chopping me, that tomato chopping me. Della is only garlic and chili. Ma'am. மட்டன் இதுல வச்சேன். சாப்ஸ் இதுல வச்சேன். ஆஃப் ஆயிடுச்சு. ஆஃப் ஆயிடுச்சு. அப்படின்னா வந்துச்சா? எத்தனை விசில்? 9 விசில். குட்டா பேடா? ஓகே 12 விசில் வச்சா நல்லா இருக்கும். அப்ப வச்சிடுறேன். என்னென்ன போட்டிருக்க அதுல? வெறும் மட்டனா? சாப்ஸ் போட்டேன். மட்டன் சாப் மார்கண்டம். என்னடா கேட்ட? மார்கண்டம் தான் சாப்ஸ். மட்டன் சாப்ஸ். மார்கண்டம் மட்டனோட மார்கண்டம் போட்டேன். அதுக்கப்புறம் மட்டனோட தொடை பீஸ் போட்டிருக்கேன். அதெல்லாம் விடு. என்ன மசாலா போட்டியா? போட்டேன். மஞ்சத்தூள் போட்டேன். நெக்ஸ்ட் மிளகாத்தூள் போட்டேன். நெக்ஸ்ட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டியா? அது போடல. போடல. அவங்க போட சொல்லியா? அவர் போட சொல்ல. இப்படிலாம் கேட்டா பயந்துருமா? அப்ப அவ்வளவுதானா? தெரியலையா? அப்ப மட்டன் உப்பு போட்டேன். சொன்னா கொன்றுவானோ? உப்பு போட்டிருக்கேன். ஆமா உப்பு போட்டா மட்டன்ல உப்பு ஏறாதடா. அதுதான் நான் சொல்றேன். உப்பு போட்டல. உப்பு போட்டேன். கேமரால ஒரு விஷயம் இருக்கு. இதுல என்ன இருக்கு? இதுல வந்து சோறு போட்டிருக்கேன். எத்தனை விசில் வைக்க சொன்னாங்க? தெரியலையே. கேட்க வேண்டியதானே? எல்லாத்தையும் உனக்கு சொல்லணும். எத்தனை இப்ப எத்தனை விசில் வேணும்? ஒரு விசில் வந்துச்சு. அது பாக்குறியா இல்லையா நீ? ஒரு விஷயம் இருந்தா இறக்கிடலாம். எனக்கெல்லாம் இந்த போன்ல பேசுறதே பிடிக்காதுங்க. என்கிட்ட மெசேஜ் பண்ணாதான் நான் பேசுவேன். ஆனா இங்க ஒரு எவ்வளவு நேரமா பேசிட்டு இருக்க தெரியுமா? ஒண்ணுமே போய் கேட்கல. அக்கா நான் புலம்பிட்டு இருக்கேன்க்கா. சரி சரி அப்ப சரி. அப்ப சரியா? ரொம்ப குஷியோ? இத போடு. இதேயா? சூடா இருக்க. சூடா இருக்குல்ல செஃப். நான் பண்ணிட்டா? வேணாம் சார். என்னால முடியும். திரு பக்தி திருநகை அத்திக்கிற சக்தி சரவண முத்துக்குரு வித்துக்குரு மரகன ஓடும். சார் செஃப் ஒரு விஷயம் தப்பா கேட்கறேன்னு நினைக்காங்க. தப்பா எடுத்துக்க வேணாம். சீசனே முடிய போகுது. ஸோ எனக்காக டெல்லா கிட்ட என்னை பத்தி கொஞ்சம் நல்லா பேசி சீரியஸா தான் சொல்றேன். இதுக்கப்புறம் பாப்பமா தெரியல. இவன் வந்து நல்ல பையன், அன்பான பையன், நிஜமா வர்த்தான பையன். ஸோ ஒரு அக்காவா இவனுக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வேண்டிய உன் பொறுப்பு. சரியா? கல்லஞ்சக்கா. ஓகேவாடா? அவ்வளவு நேரம் கதறானே கரையிறானா? ஆனியன் ஸ்மூதி போடவா? சரி. கோபப்படக்கூடாது. ஓகே. Is this a battle? அதாவது எனக்கு இந்த மாதிரி ஒரு சேலஞ்ச் கூட கஷ்டமாவே இல்ல. இந்த ரெண்டு ஃபெலோஸும் வந்து இந்த மாதிரி ஜாலியா அப்படி சுத்திட்டு இருக்குது. இந்த மாதிரி வந்து என்ன வெறுப்பேத்துறது. இதெல்லாம் எனக்கு பனானா ஸ்மூதி. டெசர்ட்டா? கடி பக்கோடா. டைலாமு டைலாமு டைலா டைலா டைலாமு 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 அப்படி அப்படி போலாமா? அப்படி பேசலாமா? இந்த டேபிள் வரலாமோ? வரக்கூடாது. இந்த டேபிள் சத்தியமணி வரவே கூடாது. ரேப் பார்த்தா மூச்சு முட்டை. டிஎஸ்ஆர் கிட்ட பாடு, பிரியங்கா கிட்ட பாடு. இங்க நீ பாடவே படாது போ. டாப் குக்கெல்லாம் வந்து வெளியில வந்து சமைக்கலாம். ஆனா விடுதலை வந்துருச்சு. விடுதலை வெளிய வந்துட்டாங்க. சிங்கம் வெளியே வந்துருச்சுடா. டேய் சத்தியமா கல்யாணம் மாமியார் மருமகள் டார்ச்சர் பண்ணுவாங்களே, அந்த மருமக டார்ச்சர் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. போய் அதை எடுத்துட்டு வா. பாவம் ஒரு பொண்ணு. நீ கல்யாணம் பண்ணி இப்படி ஒரு மாமியார் கிட்ட போயிடாத டெல்லுமா. எங்க அம்மா மாதிரி பொண்ணு கிட்ட வா, நல்லா பாத்துப்பாங்க. இவங்க கிட்ட போயிடாத, ஃபுல் டார்ச்சர் பண்ணுவாங்க உன்னை. காய்ந்த பச்சை மிளகாவா? நல்ல ஸ்மெல் வருதுக்கா. நல்ல ஃப்ளேவர். மை டியர் டார்லிங்ஸ், நான் ஒண்ணு கேட்கணும். உங்க காலேஜ் டேஸ்ல உங்களுக்கு மறக்க முடியாத ஏதாச்சும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாச்சும் இருக்கா? அவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தான். ஐயோ வேணாண்டா அது. அந்த பொண்ணை நீங்க லவ் பண்ணீங்களா? அந்த பொண்ணு கிட்ட நான் அப்ப ஐ லவ் யூ சொல்லிட்டேன். கர்மா. அந்த பொண்ணு எங்க ரெண்டு பேரும் விட்டுட்டு இன்னொருத்தனை போய் ஐ லவ் யூ சொல்லிடுச்சு. ஊரு கெட்டு நாசமா போச்சு. ஒரே தமாஷா போயிடுச்சு. எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோ, பொண்ணுங்க கிட்ட ஐ லவ் யூ சொன்னி அந்த பொண்ணு ஐ லவ் யூ சொல்லன்னு வச்சுக்கோ,
நான் உனக்கு லாஸ்ட் சான்ஸ் தரேன், நான் அப்புறமா நீ இப்ப நீ ஊன்னு சொல்லணும், அந்த பொண்ணுட்டு ஐ லவ் யூ சொல்லணும்னு சொல்லிடணும். அப்ப அந்த பொண்ணுக்கு பயம் வந்துடும், ஒருவேளை நிஜமா போய் அந்த பொண்ணுகிட்ட ஐ லவ் யூ சொல்லிடுவானோ அப்படின்ற பயத்துல அந்த பொண்ணு ஒன்னும் ஐ லவ் யூ சொல்லிடும். ஆனா மொத்தம் ஒரு லவ் வேலை ஆகாது. ஆமா, கடைசியில வீட்டுல அம்மா அப்பா பார்த்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்கணும். நீ சும்மா என்ன வந்து சொல்லிக்கிட்டே இருந்தானா எப்படி பண்ணுவாங்க? மோட்டிவேட் பண்ண. சூப்பர் சிவகார்த்திகேயன். ஆனா சிவா நான் மட்டும் இது கேட்டாருன்னா கால் பண்ணி பாராட்டுவாரு. சிவசாரி மாதிரி இப்போ கஷ்டப்படுறான், முன்னுக்கு வந்துருவான் டிவியில. நான் யார் மாதிரி? எம்ஜிஆர், என்டிஆர், டிஎஸ்ஆர். அவனை விடக்கூடாது, இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. அமுல் கிரீம், தி பெஸ்ட் கிரீம். ஆஹா, ஃப்ளேவர்ஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கே. ஆஹா, ஒரு நூல்ல மிஸ் ஆகி வைல்ட் கார்டுல இருந்து தப்பிச்சிட்டு. தயவு செஞ்சு கேமரா ஃப்ரீயா இருந்தீங்கன்னா எனக்கு டெல்லாங்க ஃப்ளேம்ஸ் போட்டு காட்டுங்க. யாரு கரெக்டா என்னன்னு வருது நீங்க சொல்லுங்க. ஓகேவா? எனக்கு டெல்லா ஃப்ளேம்ஸ். எனக்கு ஒரே டவுட், நீங்க ஒண்ணு சமைச்சாலே போதும் சொன்னீங்க. இவர் என்னத்துக்கு ரிஸ்க் எடுத்துட்டு இருக்காரு? தெரியல, 4 அடிஷன் நல்லா பண்ணுவாராமே. என்ன பண்ண போறா? உள்ளுக்குள்ள என்ன இப்ப என்ன ஒரு முக்கியமான விஷயம், உங்க 2 பேத்துக்கும் நான் ஃப்ளேம்ஸ் போட்டு பார்த்தா என்ன வருது அப்படின்னு. உங்க 2 பேத்துக்கு வந்து எஃப் வருது. எஸ் ஃப்ரெண்ட்ஸா? நம்பிக்கை இல்லைன்னா நீங்க வேணா செக் பண்ணிக்கோங்க. நிக்கி வா, டெல்னாக்கு நோக்கு வரமா பண்ணலாம். ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். அமைதியா சும்மா எல்லாம் வழி நீ அதை பாரு. பயவுள்ள ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே செக்அப் பண்ணி பாக்குது. என்னடா தங்க? இவர் உனக்கு நோக்கு வரமா பண்ணுவார். பார்க்கிற பார்வையே 1000 சம்மதம் சொல்லுது. இன்னைக்கு அடிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். டேய் தள்ளு தள்ளு தள்ளு. அட பாவி, நோக்கு வர வேற இங்க போட ஆரம்பிச்ச. எதுக்கு சிரிக்கிற நீ? இது நோக்கு வர இல்ல சோக்கு வர மாதிரி இருக்கு. டேய் அர்ஜுன், என்னடா லுக்கு? எட்டிக்கிட்டு மிதிச்சே. இது 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 என்ன திஞ்சிட்டு இருக்கு? அது எடுத்து அதுல போட்டுருங்களா? எதுல இதுல? ஆமா, ஆஃப் பண்றவா? ஆஃப் பண்றேங்க, ஆஃப் பண்றேங்க. இந்த டேபிள் தான் ஃபர்ஸ்ட் என்னோட அந்த முத்தை, அந்த பேர்ல் பியூட்டி நான் தோண்டி எடுத்த நாள் முதல்ல பார்த்தேன். ஆனா முதல்ல எனக்கு உண்மையிலே டெல்லா மேல ரொம்ப விருப்பமே இல்லை. என்ன அந்த பொண்ணு டார்ச்சர் பண்ணது கஷ்டமா இருந்துச்சு. ஒரு 2 எபிசோடு. நான் என்னடா டார்ச்சர் பண்ண உன்ன? அப்படியா? மக்களுக்கு தெரியும் நீ எவ்வளவு டார்ச்சர் பண்ணு. அவங்க வீடியோலாம் பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் வீட்டுல தூங்க முடியல. அது வச்சு நம்ம 2 பேர் எழுதுறான். என்ன பேரு? என்னோட பேரு. உனக்கு இருக்குமா? வாயிசன் நான் டெல்னால் போட்டா எம்னு வருது. எம்னு எம்மன் எடுத்துற மர்டர். கொலை பண்ணிடுவேன். அக்கான்னு வேற பேர். ஏன் அக்கான் போடு, தங்கச்சின்னு போடு.